இனிமேல் இந்த தொல்லை இல்லை பிறவா வரம்தான் இன்னொரு பீட். தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஸ்ருதி ஹாசன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அப்படிங்கிற ஆல்பம் சாங்கை ஸ்ருதி ஹாசன் கம்போஸ் பண்ணி நடிச்சும் இருந்தாங்க. இந்த சாங்க்கு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. காரணம், லோகேஷ் கனகராஜ் முதல் முறையா இந்த சாங்ல தான் நடிச்சிருப்பாரு. மேலும் ஸ்ருதி ஹாசன் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த சாங்ல இருந்துச்சு. நம்ம லோகேஷ் கனகராஜா இது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. இந்த வருஷம் மார்ச் மாசத்துல ரிலீஸ் ஆன இந்த சாங் இப்ப வரைக்குமே 12 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த சாங்க்கு கமல் சார் தான் லிரிக்ஸ் எழுதி இருந்தாரு. இந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதும் போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இனிமேல் இந்த தொல்லை இல்லை பிறவா வரம்தான் இன்னொரு பீட். தரரா தரரா அந்த ஆஃப்ல பிறவா வரம்தான் நான் டபுள் பிறவா பரமா பிறவா பர பிறவா கேட்கேன் பிறவா வரமாம் மறந்தும் கேட்கவே மாட்டேன். ஸ்ருதி ஹாசன் பாடி காட்ட கமல் சாரும் அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறாரு. இந்த வீடியோவை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்ருதி ஹாசன் அண்ட் கமல் சாருக்குள்ள இருக்கிற அந்த அப்பா மகள் பாண்டிங் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஸ்ருதி ஹாசன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, அன்புள்ள அப்பா, நீங்க எங்களுக்கு ஒரு தந்தையா இருக்கிறதுக்கும் உங்க மூலமா கிடைச்ச கிரியேட்டிவ் மெமரிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஸ்ருதி ஹாசன் அவங்க அப்பா கமல்ஹாசன் பத்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கமல் சார் கல்கி 2898 AD அண்ட் இந்தியன் 2 படத்தோட ரிலீஸ்க்காக தயாராயிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் மணிரத்னம் இயக்கத்துல தக் லைஃப் படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல சிலம்பரசன் கமல் சாருக்கு மகனா நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. சீக்கிரமே தக் லைஃப் படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.